ஏன் சார் அந்த தொழில் ரகசியத்தை எங்களுக்கு சொல்லி கொடுத்தா நாங்களும் பொழைப்போம், இந்த மாதிரி எல்லாரும் 4 பேர் பொழைப்பாங்க, எல்லாரும் பணக்காரன் ஆகட்டும், நீ மட்டும் சம்பாதிச்சுன்னு போகாதீங்க சார் அப்படின்றதான் நாங்க சொல்றோம். ஆனால் அந்த ரகசியத்தை சொல்லிக் கொடுக்காமல் இந்த ரகசியம் எங்கே வெளியே வந்து விட போகிறதோ என்று நான் ஜி ஸ்கொயர் என்ற நிறுவனத்தை பற்றி வாயே திறக்க கூடாது என்று மீண்டும் மீண்டும் நீதிமன்றத்தை அணுகி என் மீது தடை உத்தரவுகளை பெற்றுக் கொண்டிருக்கிறார் பாலா என்கிற ராமஜெயம். நண்பர்களே, நமது நாட்டில் அரசியல் அமைப்பு சாசனம் நமக்கு பேச்சுரிமையை வழங்கி இருக்கிறது, சப்ஜெக்ட் டு ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஜி ஸ்கொயர் வழக்கு தொடர்பாக என் மீது சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு என்னவென்றால், பொது வெளியில் இல்லாத விஷயங்களை பேசும்போது, இப்ப ஜி ஸ்கொயர் திமுக எம்எல்ஏ 20 லட்சம் கடன் வாங்கியிருக்காரு, ஆரிங்டன் ரோட்ல திமுக காரர் வீட்டுல குடியிருக்கிறாருன்றதெல்லாம் பொது வெளியில் இருக்கிற விஷயம். இதுக்கெல்லாம் நான் பாலா கிட்ட கருத்து கேட்கணும்னு அவசியம் இல்லை.